ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெர்பில் உங்களுக்கு டிரான்சிட்டிவ் வெர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு 2 வகை இருக்குது. அதில் டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறது செயப்படு பொருள் குன்றா வினை அப்படிம்போம். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா செயப்படு பொருள் குன்றிய வினை அப்படிம்போம். இது ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன, இது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது, எப்படி வேறுபடுத்தி விளக்கி காட்டுறது அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம். அதாவது ஒரு செயல் ஒரு பொருளின் மீது செய்யப்பட முடியும் அப்படின்னா அந்த செயலுக்கு செய்யப்படு பொருள் குன்றாத வினை அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு அவர் கொடுத்தார் அப்படின்னா எதை கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி பொருத்தமான கேள்வி. அதுக்கு ஏதோ ஒரு பதில் இருக்கும். ஒரு புத்தகத்தை கொடுத்தார், ஒரு பேனாவை கொடுத்தார், சிறிது பணம் கொடுத்தார், இந்த மாதிரிலாம் பதில் சொல்லலாம். இந்த மாதிரி கேள்வி பொருத்தமான வினைச்சொல், பொருத்தமான செயல் அப்படின்னு வர்றப்ப இதை நாம் செயப்படு பொருள் குன்றா வினை அப்படிம்போம். அதாவது இங்கே கொடுத்தல் அப்படிங்கிற செயல் வேற ஒரு பொருளின் மீது செய்யப்பட முடியும், அதான் அதுக்கு அர்த்தம். அதே போல் அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை எழுதினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு பதில் இருக்கும். கவிதை எழுதினார், தேர்வு எழுதினார், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி எதை யாரை அப்படிங்கிற கேள்வி பொருந்தாத செயல் அப்படின்னா அந்த செயலை வேற ஒரு பொருளின் மீது செய்ய முடியாது. அதாவது அந்த செயல் செய்யப்படுவதற்கு அங்கு ஒரு செயற்படு பொருள் இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அங்கே செயற்படு பொருள் குன்றி போகுது. இப்போ உதாரணத்துக்கு அவர் நடந்தார், இந்த வாக்கியத்தில் எதை நடந்தார் அல்லது யாரை நடந்தார்னு கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி பொருந்தாது. அவர் தனக்குத்தானே தான் நடக்கணும். இப்போ அதே போல் இன்னொரு உதாரணம் பாருங்க. அவர் சிரித்தார். இப்போ அவர் சிரித்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை சிரித்தார், யாரை சிரித்தார்னு கேட்க முடியாது. அதே போல் அவர் தூங்கினார் அப்படின்னா அவர் எதை தூங்கினார், யாரை தூங்கினார் கேட்க முடியாது. இப்போது அவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னோம்னா யாரை பார்த்தார், எதை பார்த்தார் அப்படின்னு கேட்கலாம். அதே சமயத்தில் அவர் குதித்தார் அப்படின்னா யாரை குதித்தார், எதை குதித்தார்னு கேட்க முடியுமா? அப்போது யாரை எதை அப்படிங்கிற கேள்வி அங்கே பொருந்தலைன்னா அந்த செயல் வேற ஒரு பொருளின் மீது செய்யப்பட முடியாது. வேற ஒரு பொருளின் மீது அந்த செயலை செலுத்த முடியாது. இந்த மாதிரி வினைச்சொற்களை நாம் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படிம்போம். அதாவது திஸ் ஆக்ஷன் cannot be transferred onto other objects. இந்த செயலை யார் செய்கிறாங்களோ, தட் இஸ் த சப்ஜெக்ட். அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய எழுவாய் இருக்கு இல்லைங்களா, அந்த எழுவாய் தான் இந்த செயலை செய்யுது. அந்த எழுவாய் இந்த செயலை தனக்குத்தானே செய்கிறது. அந்த செயலை வேற ஒரு பொருளின் மீது செய்ய முடியாது. அந்த மாதிரி வரும்பொழுது நாம் அதை வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படிம்போம். இதில் வெர்ப் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் அந்த 2 ஸ்டேஜ்லையுமே சில வெர்ப்ஸ் இருக்கும். நிறைய வெர்ப்ஸ் இருக்குது அந்த மாதிரி. அதில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். வாக், WALK, வாக் அப்படின்னா நடக்கிறது. இப்போ ஒருத்தரை நடத்தி செல்கிறோம், சில கால்நடைகளை நடத்தி செல்கிறோம். இந்த ஆடு, மாடு, குதிரை இந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நடத்தி ஓட்டிகிட்டு போகிறோம். அந்த செயலையை நாம் வாக் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நாம் சுயமாக நடந்து போகிறோம், நமக்கு நாமே நடக்கிறோம். இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னா எதை நடக்கிறேன், யாரை நடக்கிறேன் அப்படின்னு கேட்க முடியாது. அதே போல் அவர் நடந்து செல்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் எதை நடந்து செல்கிறார், யாரை நடந்து செல்கிறார் அப்படின்னு கேட்க முடியாது. அதே சமயத்தில் அவர் நடத்தி செல்கிறார் அப்படின்னா யாரை நடத்தி செல்கிறார் அல்லது எதை நடத்தி செல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ தமிழில் நட, நடத்து இந்த வார்த்தைகளில் வித்தியாசம் நமக்கு தெரியுது. இப்போ நட அப்படிங்கும்போது தனக்குத்தானே இந்த வேலை செய்கிறது. நடத்து அப்படிங்கிறது வேற ஒரு நபரையோ பொருளையோ அல்லது ஏதாவது விலங்குகளையோ நடத்தி செல்வது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான், வாக், WALK, வாக். இந்த ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வார்த்தை இங்கிலீஷில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன். த கேட்டில் ரியரர் வாக்டு த கேட்டில்ஸ் இன்டு த பென். அதாவது கால்நடை மேய்ப்போர்
இந்த ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு வராங்கல்ல அவங்க, அந்த கால்நடையை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டிக்குள்ளே விட்டு அடைச்சிடுறாங்க. இந்த இடத்துல PEN பென் அப்படிங்கிறது இந்த ஆடு மாடெல்லாம் அடைச்சி வைக்கிற பட்டி. இப்போ அதே போல் இன்னொரு உதாரணம், இந்த ஜாக்கி வாக்டு த ஹார்ஸ் இன்டு த போலோ கிரவுண்டு. இந்த குதிரை சவாரி செய்கிற வீரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் குதிரையை நடத்தி போலோ கிரவுண்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு, அந்த சவாரி மைதானத்துக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு வெர்பு டிரான்சிட்டிவ். இவர் ஆடு மாடெல்லாம் நடத்தி கூப்பிட்டு போகிறாரு, அவர் குதிரையை நடத்தி கூப்பிட்டு போகிறாரு. இந்த இடத்துல இதெல்லாம் வெர்பு டிரான்சிட்டிவ் அப்படிம்போம், அதாவது செயற்படு பொருள் குன்றாத வினை. அதே சமயத்தில் ஹீ வாக்டு ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ரோடு அப்படின்னா சாலையின் இடதுபுறம் அவர் நடந்தார் அல்லது நடந்து சென்றார். இந்த இடத்துல வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஹீ வாக்டு ஹிம்செல்ஃப் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ரோடு. ஏன் இந்த ஹிம்செல்ஃப்ங்கிற வார்த்தை இங்கே போடுறோம்னா, இந்த வினைச்சொல் வெர்பு டிரான்சிட்டிவாகவும் வரும். இப்போ சில வினைச்சொற்கள் வெர்பு டிரான்சிட்டிவாக வராது, வெர்பு இன்ட்ரான்சிட்டிவாக மட்டும்தான் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது பொதுவாக இந்த இட் செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப் அந்த மாதிரி வார்த்தைகள் நாம் பயன்படுத்தாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு வினைச்சொல் வெர்பு டிரான்சிட்டிவாகவும் வெர்பு இன்ட்ரான்சிட்டிவாகவும் வரும்பொழுது நாம் இந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை போட்டு வேறுபடுத்தி காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதே சேனலில் இங்கிலீஷுங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர்லாம் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வாண்டர் அப்படிங்கிறது ஒருத்தர் தானே சுற்றிட்டு இருக்கிறது இங்கே அங்கேயும். இவங்க வேறு யாரும் சுற்ற வைக்க முடியாது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள். ஹீ வாண்டர்ட் இன் த சன்லைட், ஹீ வாண்டர்ட் இன் த ஹாட் சன் வித்தவுட் எனி பர்பஸ். அப்போ என்ன அர்த்தம்? கடுமையான வெயிலில் அவர் இங்கேயும் சும்மா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சும்மா சுற்றிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ இந்த வாண்டர் அப்படிங்கிற வார்த்தை அந்த செயலை செய்கிறவங்க தனக்குத்தானே செஞ்சுக்கிறது தான். அந்த அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தை இங்கே இருக்குது. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.